கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 719வது தேவ செய்திகளோடு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தில், ஆண்டவரே, காற்று பலமாய் இருக்கிறதுனால் நான் பயந்து அமிழ்ந்து போகிறேன், என்னை ரட்சியும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்ளுகிறான் பேதுரு என்ற ஒரு சிஷ்யன். என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரவின் 4ஆம் மணி சாமத்தில் கர்த்தராகிய தேவன் இது போன்ற தண்ணீர்கள் உள்ள கடலின் மீது தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை பார்க்கும்போது அவங்க பயந்துட்டாங்க. பயந்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் தான் உங்களுடைய கர்த்தர், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் உங்களைப் போல இது போன்ற தண்ணீரின் மேல் நடக்க நீங்க கட்டளை கொடுங்கன்னு சொல்றாரு. நீ வா என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கடலில் இருந்து அப்படியே நடந்து வருகிறார் படகை நோக்கி. பேதுரு படகில் இருந்து அப்படியே நடந்து போக துணிச்சலாக தண்ணீரிலே காலை எடுத்து வைத்து அப்படியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருக்கப்படும் போது அப்படியே போறார், தண்ணி மேல நடக்கிறார். விசுவாசத்துல இயேசு கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தண்ணீரையும் இந்த காற்றையும் கொந்தளிக்கக்கூடிய எதையுமே பார்க்கல. இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பார்க்கும்போது தைரியமா அந்த அற்புதம் நடக்கிறது. ஆனா எப்பொழுது பலமான காற்றையும் வீசுகிற கடல் அலையையும் பார்த்தாரோ, இயேசு கிறிஸ்துவ எதிர்க்க இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை இழந்துட்டு பயந்துட்டார். பயந்த பிறகு அவர் மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தம் கரத்தை கொண்டு பேதுருவை தூக்குகிறார். இது வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். வாழ்க்கையிலே இது போல காற்று, பெரிய கடல், பெரிய அலை, இதெல்லாம் நம்ம போகக்கூடிய பாதையிலே, அது கர்த்தராகிய தேவனை சேரக்கூடிய பாதையாக இருந்தாலும் சரி, நாம போகக்கூடிய வெற்றியின் பாதையாக இருந்தாலும் சரி, நாம போகக்கூடிய ஊழியத்தின் பாதையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய குடும்பத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற பாதையாக இருந்தாலும் சரி, போகிற பாதையிலே இது போல பிரச்சனைகள் வரும். நம்ம மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வரலாம். அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். இதற்கெல்லாம் அதிகமா எது காரணமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய பயம்தான் காரணமாக இருக்கும். எதற்கு இயேசு கிறிஸ்து என்று இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது இதே பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இந்த பிரச்சனைகள் அவனை மூழ்கடிக்கலையே. எப்பொழுது கர்த்தராகிய தேவனை விட்டு பிரச்சனைகளை பெருசா பார்த்தானோ அப்பொழுதுதான் அவன் மூழ்க ஆரம்பித்தான். இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காமல் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவன் உண்டு, என் பாதைகள் செவ்வையாக அவரை சேரும், அற்புதம் எனக்கும் நடக்கும் என்ற ஒரு பாதையிலே பயணம் செய்வோம். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.